Subdivision 2, x plus 1 the whole square divided by 100 plus y minus 2 the whole square divided by 64 is equals to 1. Identify the type of conic. It is an ellipse. ஏன்னா சென்டரில் வந்து ப்ளஸ் வந்துருக்கு. ஸோ இட் இஸ் an ellipse. மேஜர் ஆக்சிஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் 100 இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸில் வந்து ஏ ஸ்கொயர் வந்துருக்கிறதுனால மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா? நவ் கேபிட்டல் x square divided by a square plus capital Y square by B square equal to 1. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கேபிட்டல் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ வாட் இஸ் ஸ்மால் எக்ஸ்? கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் 1. கேபிட்டல் ஒய் இருக்க வேண்டிய இடத்துல ஒய் மைனஸ் 2. இப்போ வாட் இஸ் ஸ்மால் ஒய்? கேபிட்டல் ஒய் ப்ளஸ் 2. அதே மாதிரி ஏ ஸ்கொயர் கம்பேர் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 100. த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 10. பி ஸ்கொயர் வேல்யூ இஸ் 64. த வேல்யூ ஆஃப் பி இஸ் 8. ஸோ நெக்ஸ்ட் we need to find c square. The formula a square minus b square. A square value is 100. B square value is 64. 100 minus 64 36. But c square 36 na the value of c 6. The c where எப்படி சொல்லலாம்? The formula c is AE. இப்போ AE equal to 6 na A value 10. அப்போ 10 into E equal to 6. அப்போ E equal to 6 by 10. கேன்சல் பண்ணுங்க. 3 by 5. புரிஞ்சா? Next we need to find A by E. The value of A is 10. E value இப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 10 into 5 50. So by 50 by 3. Okay. Next we need to find a center, foci, vertices, directrices. ஸோ இதை வந்து நம்ம கேபிட்டல் எக்ஸ்லேருந்து ஸ்மால் எக்ஸுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம டேபிள் காலம் மேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்டர், நெக்ஸ்ட்டு ஃபோக்கி, நெக்ஸ்ட்டு வெர்டிசஸ், நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து டைரக்ட்ரிசஸ். ஸோ இதை கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை எப்படி கன்சிடர் பண்ணிட்டோம்? எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 கன்சிடர் பண்ணதுனால இங்கே சென்டர் வந்து 0,0. அதே மாதிரி ஸ்மால் எக்ஸ் வந்து கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் 1, ஸ்மால் ஒய் வந்து கேபிட்டல் ஒய் ப்ளஸ் 2. இப்போ நம்ம சென்டர் வந்து கேபிட்டல் எக்ஸ் 0வாகவும் கேபிட்டல் ஒய் 0வாகவும் கன்சிடர் பண்ணிட்டோம்னா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஸ்மால் எக்ஸ் என்ன வரும்? -1 அப்புறம் கமா 2. நெக்ஸ்ட்டு ஃபோக்கி. இங்கே மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்கிறதுனால ஃபோக்கி ஃபார்முலா எஃப் டேஸ் ஃபைன் பண்ணணும் இல்லையா? அப்போ சொல்லுங்கள். எஃப் வந்து C,0. எஃப் டேஸ் வந்து -C,0. அப்போ சி வேல்யூ என்ன இருக்குது? 6. அப்போ 6,0. அடுத்து எஃப் டேஸ் -C,0. அப்போ எஃப் டேஸ் வந்து -6,0. இப்போ இந்த -6,0 6,0 இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? XYயில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 6 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 6 - 1 is 5. அடுத்து 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 2. அடுத்து -6 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -6 - 1 வந்து என்ன வரும்? -7. ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 வந்துச்சு இல்லையா? அப்போ 6 - 1 is 5. இப்போ தான் என்ன வருது? -6 - 1 வந்து -7. 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 வரும். நெக்ஸ்ட்டு வெர்டிசஸ் வந்து A டேஸ். ஸோ இது மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்ன்றதுனால நம்ம
0, aன்னு எடுக்கக்கூடாது. a, 0. இன்னொன்று மைனஸ் a, 0. அப்போ a வேல்யூ இங்கே என்ன இருக்குது? a வேல்யூ இஸ் 10. அப்போ 10, 0 மைனஸ் 10, 0. இப்போ நமக்கு ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் வேணும். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த 10, 0வையும் மைனஸ் 10, 0வையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 10 மைனஸ் 1 வந்து என்ன வரும்? a வந்து 9. 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2. அப்போ 9, 2. ஏடஸ் ஃபைன் பண்ணுங்கள். மைனஸ் 10. மைனஸ் 10 மைனஸ் 1 இஸ் மைனஸ் 11. 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2. புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு டைரக்ட் ரீசஸ். டைரக்ட் ரீசஸ் வந்து மேஜர் ஆக்சிஸ் அல்லாங் எக்ஸ் ஆக்சிஸ்னு வர்றதுனால எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ நம்ம ஸ்மால் எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ கேபிட்டல் எக்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. அப்போ ஏ பை இ வேல்யூ என்ன இருக்குது? 50/3 இருக்குது. அப்போ 50/3 ஏ பை இ. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? மைனஸ் 1. அப்போ நம்ம என்ன எழுதணும்? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50/3, இன்னொன்று எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 50/3. இந்த கேபிட்டல் எக்ஸ் வேல்யூவை கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்மால் எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஸ்மால் எக்ஸ் வேல்யூ வந்து 50/3 மைனஸ் 1. இந்த 3 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 50 மைனஸ் 3 வரும் இல்லையா? இப்போ 50 மைனஸ் 3 இஸ் 47/3. இது ஃபஸ்ட் ஆன்சர். செகண்ட் ஆன்சர் மைனஸ் 50/3ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் 50/3 மைனஸ் 1. எல்சிஎம் வந்து 3 வர்றதுனால மைனஸ் 50 மைனஸ் 3 டிவைட் பை 3னா என்ன ஆன்சரு? மைனஸ் 53/3. ஃபைனலாக வந்து நம்ம டயக்ராம் மேக் பண்ணலாம். இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். சென்டர் வந்து மைனஸ் 1, 2 வந்திருக்கு. இது அப்ராக்சிமேட்டாக பிளாட் பண்ணுங்கள். இந்த சைடு வரும் மைனஸ் 1, 2. எஸ். அடுத்து ஃபோக்கஸ் 5, 2 பாசிட்டிவ் சைடு. ஸோ இங்கேருந்து இங்கே பிளாட் பண்ணலாம். இது நீங்கள் அப்ராக்சிமேட்டாக பிளாட் பண்ணால் போதும். அடுத்து ஃபோக்கஸ் 1 மைனஸ் 7, 2. அடுத்து வேர்டெக்ஸ் ஃபைன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சைடு ஏ வரும், இந்த சைடு ஏ டேஷ் வரும். இப்போ வந்து மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து எலிப்ஸ் ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வேர்டெக்ஸையும் அந்த வேர்டெக்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம எலிப்ஸ் ட்ரா பண்ணலாம். ஸோ இங்கேருந்து எப்படி வரும்? இங்கே ஏ டேஷ் இருக்கு இல்லையா? இதை அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதான் நமக்கு ரெக்வயர்டு எலிப்ஸ். அடுத்து டைரக்ட் ரீசஸ். 47/3. இது அப்ராக்சிமேட்டாக 15 பாயிண்ட் சம்திங் வரும். இந்த வெர்டெக்ஸுக்கு அந்த சைடு ஒரு டைரக்ட்ரிக்ஸ், லெஃப்ட் சைடு ஒரு டைரக்ட்ரிக்ஸ். அவ்வளோதான். சம் இஸ் ஓவர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.